இன்னும் அன்னைக்கு ஒரு கிளிச்சம் வாங்கினுக்கு ஆரம்பியா ஒரு கிளிச்சம் வாங்கி வரேன் தொப்பிக்காரு வாடா தம்பி வாப்பா 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 எந்திரிப்பா எந்திரிப்பா நல்லா இருக்கு கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்புன்னு கல்யாணம் ஆயிடும்ல நல்லா இருப்பா சாமி உட்காருப்பா சாமி ரொம்ப ரொம்ப பணிவான பயிலா இருக்கியா எத்தனையோ கஷ்டப்பட்டு உங்களை நம்பி உங்ககிட்ட தான் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு வந்திருக்கேன் சாமி. அப்படியாப்பா பார்த்தாதே அந்த சிவனை பார்த்தது மாதிரி எங்க அப்பனை பார்த்தது மாதிரி இருக்கு சாமி. பொறுமை பொறுமை சாமி. நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுப்பா. உட்காருப்பா ரொம்ப மனசு உடஞ்சு போய் வந்திருக்க. ஆமா சாமி. உட்காருப்பா. இருப்போமா வேணாமா நல்லாப்பா நான் முத பாத்து வருமா வராதா அது உங்க வாயில நான் சொல்றேன். கடைசியில உனக்கு சொல்றேன் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு வருமா வராதா நல்லா இருக்குமா நீ இருக்கணுமா இருக்க கூடாதா நான் அப்புறம் சொல்றேன். உட்காருப்பா நல்லா. சாமி எதுவும் கொண்டு வரலையா? சாமிகிட்ட போனாலே போதும் எல்லாம் தீர்ந்துரும் சொன்னாங்க சார். சாமிகிட்ட போனாலும் எல்லாமே தீர்ந்துரும். சாக்கு எதுவும் கொண்டு வந்தியா? இல்ல சாமி நீங்க கேட்டது பிறகு சாக்கு கொண்டு வந்து அந்த சாக்குல அள்ளி தூக்கி விட்டுருப்ப இல்ல அவன்பாடு சமந்துக்கிட்டு போலாம்ல. அப்படி சொல்லாதீங்க சாமி. இந்த கைய பாப்பமா கொண்ட கைய கொடு சாமி. இன்னைக்கு இருந்து வாழ்க்கைய மாறணும் சாமி. அதுக்கு அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு செயின் கூட எந்த ஊரு? அவன் திண்டுக்கல் சாமி. திண்டுக்கல் கார்பையில அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க சாமி. இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல சாமி. யாருக்கு பிரயோஜனம்? உனக்கு பிரயோஜனம் இல்லையா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? நல்லா கவனிச்சுக்கிற மாட்டான். நல்லா கவனிச்சுக்கிற மாட்டா. பாவம் இப்படி தங்கமான பையலா இருக்கவனே விட்டுருக்காங்க இப்படி அப்பயாத்தா. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். கை ராசிலாம் நல்லாத்தான் இருக்கப்பா. கை என்ன அப்பா பஞ்சா இருக்கிய? பூ போல பாத்துக்கிட்டு இருக்கேன். பூ போல வளர்த்துருக்கு. எந்த வேலையும் செய்ய மாட்டேன் உங்களுக்கு? இல்ல இப்ப கணவத்து வேலை செஞ்சா உடம்பு தாங்க மாட்டேன். அப்படியா? சரி சரி. என்ன முயற்சி பண்ண நீ? எல்லா வேலைக்கும் ட்ரை பண்றேன் சாமி. எல்லா வேலைக்கும் எந்த வேலையும் கை கூடி வர மாட்டுது. சரி என்னென்ன வேலைக்கு ட்ரை பண்ண? டாக்டர் ஆகலாம்னு நினைச்சேன். அடாடாடா சரி அப்புறம் செட் ஆகல சார். அப்புறம் போலீஸ் ஆகலாம்னு நினைச்சேன். அதுக்கு ட்ரை பண்ணியா? ட்ரை பண்ணணும். அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் போனியா? அதுக்கு ஓடணும்னு சொல்றாங்க. சரி அப்புறம் ஓடாம வீட்லயே உட்காந்துருந்து எப்படி வேலைக்கு வரு? ஓடன மூச்சு வாங்குது சார். மூச்சு வாங்குதா? சரி சரி. மூச்சு தர பிரச்சனை இருக்கோ என்னன்னு தெரியல. அதனால ஓட முடியல. சரி ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்துக்கிறேன். நல்லா பாருங்க. பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்துட்டு இன்னையில இருந்து வாழ்க்கைக்கு ஒரு விடிவு. உன் பேரு என்ன பேரு? செந்தில் முருகன் சாமி. எங்க அப்ப அதை வந்து 2 பொம்பளைங்க வந்தாளுக்கு பையனா கலாண்டு போயிட்டாளுங்க நம்ம இருக்கு. செந்தில் முருகன் அடடே அருமையான பேச்சாரப்பா. உன் பேர் ராசிக்கு எங்க வேணாலும் உனக்கு வெற்றி தானே. நானும் உலகமே மயில சுத்தின மாதிரி சுத்திட்டேன் சாமி. இருக்கேன் ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியல சார். மயில சுத்துற மாதிரி சுத்தினியா? இது மயில சுத்தலையே மயிலா சுத்துறேன் சாமி. மயிலா சுத்திரியா? நான் எங்கிட்ட முருகன் மாதிரி எங்கிட்ட மயில் ஏறி சுத்திட்டேன்னு நினைச்சேன். அவரை விட மோசமா சுத்திட்டு. பேரு செந்தில் குமாரா? செந்தில் முருகன் சாமி. செந்தில் முருகன். அடடா பழனி மலை ஆண்டவா. வயசு எத்தனை ஆகுது? 40 சில்லறை ஆக போகுது. 40 சில்லறையுமா? 41 போட்டுக்கிறோமா? போலாம். 41 சாதகத்தை எடுத்துக்க வந்துருக்கோம்ல. நீ இன்னும் நான் கிளீனா கச்சிதமா சொல்லியிருப்பேன் உனக்கு. சொல்றேன் வெளியில 32 தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ வெளியில 32 தான் சொல்றியா? ஏன் 12 கூட சொல்லு. இல்ல பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரி நம்ம அதவே மெயின்டைன் பண்ணுவோம். அப்படியா? அப்படி இழிச்சவன் பண்ண ஊருக்குள்ள இருக்கியா? இல்ல உங்களுக்கு எப்படி சாமி தெரியுது? எனக்கு பார்க்க 60 மாதிரி தான் தெரியுது. உனக்கு என்ன சொல்ல மனசு தகட பிறகு நான் சொல்லாம இருக்கேன். சில விஷயத்தை நான் சொல்ல மாட்டேப்பா. சரி டேட் ஆஃப் பர்த் சொல்லுப்பா. அப்ப 42 போது 82ல வரைஞ்சது 82ல வரைஞ்சியா? சரி சரி 82 8வது மாசமா என்ன மாசம் பிறந்த? 6வது மாசம். எத்தனாம் தேதி? 19ஆம் தேதி. சரி ஊட்டி கழிச்சு பார்த்தா அருமையா இருக்கடா தம்பி உனக்கு. எல்லா இடத்துலயும் கப்பல் சாதகம் பிளேட் சாதகம் எல்லாம் சொல்றாங்க சாமி. அப்படியா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கண்ணுல பாக்கல. பிளேட்ட பார்த்தாலும் ரொம்ப தூரமா போகுது. சரி நீ என்னென்ன வேலைக்கு ட்ரை பண்ண மட்டும் முத சொல்லு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அதை பார்த்து அந்த அம்மன் கிட்ட வாங்க முடியும், வரம் கேட்க முடியும், உனக்கு கொடுக்க முடியும். சரி பேங்கு வேலைக்கு போலான்னு சாமி. சரி அது முயற்சி பண்ணியா? முயற்சி பண்ணேன் சாமி. சரி அங்க மேனேஜருக்கு முயற்சி பண்ணேன். சரி பேங்க் மேனேஜருக்கா டைரக்டா மேனேஜரா போயிட்டோம்ல. ஏன் பேங்க் கட்டி வாடகைக்கு வருது மாதிரி கூட பாக்கலாம்ல. இல்ல கூட்டுறதுக்கு தான் அது கூட சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? உடஞ்சு போயிடுச்சு. இப்படி நல்ல பயலா இருக்கியே. சரி
மேனேஜருக்கு வாய்ப்பு இருக்கா சாமி? ஆனா கட்டத்துல எல்லாத்துக்குமே நல்ல அருமையா இருக்கு. அதை நம்பித்தான் சாமி எல்லா இடத்துக்கும் நான் முயற்சி இதை நம்பிக்கிட்டே அப்படியே இருந்து போயிட்டேன், இருக்கேன். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். முயற்சி பண்ண சொன்ன முயற்சி பண்ற மாதிரி எதுவுமே தெரியலையே. வேற வேலைக்கு ட்ரை பண்ண மிலிட்டரிக்கு போலான்னு மிலிட்டரி போலான்னு பாத்தியா? எது ட்ரைனிங் போலையா? இல்ல அங்க போன சட்டியோட ஓடணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சும்மாவா அது சட்டியோட ஓடணும்? அது நம்ம கொஞ்சம் கூச்ச சுபாவமா வெறித்தலாம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தலாம் கூச்ச சுபாவமா இருக்கு. ரொம்ப கூச்சப்படுவியா? ஆமா சாமி. குடிப்பியா? எப்பயாச்சும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், எப்பயாச்சும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துல வாரம். சரி, உனைய மாதிரி பிள்ளைங்க தான் வீட்டுக்கு தேவை கண்டிப்பா. டெய்லி இல்ல சாமி, டெய்லி எல்லாம் குடிச்சிடாத, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடி போதும். சரி சரி, அதுல ஒழுக்கமா இருப்பேன் சாமி. சரி சரி. வேற என்ன வேலைக்கு ட்ரை பண்ண? அது இந்த மிலிட்டரிக்கு போலான்னு நினைச்சேன். அது செட் நீதி ரொம்ப கூச்ச சுபாவமாச்சு. பாவம், அது வேணாம் கூச்சப்படுறது, அந்த வேலைக்கு போக கூடாது. அது படிப்பும் கொஞ்சம் பத்தா. ஏன்னா மிலிட்டரி எல்லாம் வந்து தெய்வத்துக்கு அடுத்தது மிலிட்டரி. ஏன்னா அந்த நாட்டு மக்களவே அவங்க காப்பாத்திக்கிறாங்க. சமையல் பண்ணி சகோதரர்கள் சமையல் பண்றது கூட நீ லாக்கிப்படாத மாதிரி தெரியுது. சரி, வேற வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணியா? நிறைய வேலைக்கு எல்லா வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். சரி, பெரிய வேலைகளுக்கு எல்லா வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். சரி, ஆனா எந்த பெரிய பொண்ணாவது பாத்தியா? வீட்டுல சொல்லி பொண்ணை பார்க்க சொல்ல வேண்டியதானே? உனக்கு நல்ல அருமையா இருக்கு பாக்க. வேலை அமைஞ்ச பிறகு பொண்ணு கட்டலாம்னு நினைச்சேன். சரி, இன்னும் வேலை அமையற மாதிரி தெரியல. சரி, பொண்ணாச்சும் ஒரு நல்ல வேலையில இருக்க பொண்ணை கட்டணும்னு அடுத்த ஒரு முயற்சியா இருக்கு. சரி சரி, அது நீ நல்ல பையன். ஏன்னா நீயும் படிச்சு அந்த பிள்ளைய படிச்சு ஒரு வேலைக்கு இருந்தாத்தே நல்லா இருக்கு. எத்தனாவது படிச்சு நீ? இல்ல, நம்ம கட்டினா ஒரு டீச்சர் தான் கட்டணும்னு. டீச்சர் தான் கூடு கை, அப்படித்தான் வா. நீதான் அப்துல் கனவு, நீதான் உண்மைதான். நீதான் அப்துல் கலாம் என்ன கனவு கொண்டு உன்னைய மாதிரி இளைஞர் இப்படித்தான் இருக்கணும். இந்த வயது வீட்டுல இருந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற ஒரு குடும்பமா நம்ம குடும்பம் இருக்கணும். அப்படியா? சரி, அதனால ஒரு டீச்சரை கட்டினா அவங்களை கொண்டு போய் ஏற்றி விடலாம், இறக்கி விடலாம், அவங்க கூப்பிட்டு வரலாம், நல்ல பக்குவமா பாத்துக்கலாம். சரி, அவங்களுக்கு வேணும்ன்றதெல்லாம் சமைச்சு. சரி, நல்ல டீச்சர் சொன்னா எது சம்பளம் நிறைய எதிர்பார்க்கறியா? சும்மா சாதா பால் வரிகள் டீச்சர்? ஒரு எச்சமா இருக்கிற டீச்சரா இருக்கும். ஓ, எச்சமா இருக்கணுமா? சரி, அவங்க சம்பளம் நிறைய வாங்குவோம், அதுக்கு தகுந்த நீ இருக்கணுமே. 2 லட்சம் ரூபா வாங்குற சம்பளத்துல இருக்கணும்னா போதும். 2 லட்சம் ரூபா வாங்குற சம்பளத்துல டீச்சர் கிடைச்சா போதும். அது ரொம்ப பேராசைப்படுறது இல்ல. அப்படியா? இல்ல, அவனை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பேராசைப்படுறது இல்ல. ஆனா நீ நிறைய ட்ரை பண்ணிருக்கப்பா. பிள்ளைங்க அப்பா அம்மா சொன்னபடி கேப்பியா? அப்பா அம்மாவுக்கு எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறியா? அவங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. உன்னை அவங்க பாத்துக்கிறாங்க, நீ வீட்டுக்கு போக மாட்டப்ப? போவேன், அவங்க பாத்துக்கிறவங்க. அவங்க பாக்கலன்னா அவங்க போக மாட்டேங்க. ஓஹோ, பசிக்கும் போது வீட்டுக்கு போய்க்கிற, சோறு திங்க மட்டும். சரி, பள்ளிக்கூடத்துல தொந்தரவு நான் பண்றது. ஓ, இன்னும் தொந்தரவு தனியா வேற பண்ணணுமா? இது ஒண்ணு பத்தலையா? படிச்சிருக்கியா? 6வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 6வது வரைக்கும் படிச்சுட்டு என்னென்ன வேலைக்கு ட்ரை பண்ண? எல்லா வேலைக்கும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி 6வது படிச்சுல சொல்லிருக்கு சாமி. சாதகத்தை நம்பிக்கிட்டே உட்காந்துருந்தியா? 6வது படிச்சுட்டு மிலிட்டரிக்கு ட்ரை பண்ணிருக்க, வாத்தியாருக்கு ட்ரை, டீச்சருக்கு ட்ரை, வாத்தியார் வேலைக்கு ட்ரை பண்ணிருக்க, போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிருக்க, பேங்க் மேனேஜரா வேற ட்ரை பண்ணிருக்க. 6வது படிச்சுட்டு இந்த ஜாதகத்தை நம்பி இப்ப என்ன பொண்ணு, என்ன எந்த பொண்ணு வேணும்? டீச்சர் பொண்ணு. மாற கட்ட வேண்டாம், போடா அடிச்சு போட. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. 6வது படிச்சிருக்காரா, ஊர்லாம் சுத்துவாரா, குடிப்பாரா, இவனுக்கு டீச்சர் பொண்ணு வேணுமா? இதான் ஆட்டோல மிச்சம். நம்ம வேணா ஒரு படம் எங்களை கல்ல விட்டு எரிஞ்சு விடு. போட எரிஞ்சு விடு. மண்டல உடச்சு விடு. ஆளு மூஞ்சியும் பாரு. இல்ல வாரத்துக்கு ஒரு பிடிக்காசா வந்துக்கு இருந்தா